அரசியல் விமர்சகர் திரு ஜே ஸ்ரீராம் இணைஞ்சிருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் சார். இணைப்பில் இணைஞ்சதற்கு மிக்க நன்றி சார். இப்போ ஒரு ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் சூழல். இப்போ இந்த நிலையில் ஒரு துணை முதல்வர் ஒரு விமான விபத்தில் உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி உங்களை எந்த அளவுக்கு ஒரு வேதனைக்குள்ளாக இருக்கு? அவருக்கான இந்த இரங்கல் செய்தியை நீங்கள் முதல்ல எங்களோட பகிர்ந்துக்கலாம் சார். ரொம்ப மிகவும் பாப்புலரான இருக்கக்கூடிய தலைவர் அவர். மக்களிடையே நல்ல பாப்புலாரிட்டி அதிகம். அதே சமயத்துல கிராஸ் ரூட் பொலிட்டீஷியன். ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்தவர் அரசியலுக்கு, மகாராஷ்டிரா அரசியலுக்கு. அவர் இந்த மாதிரி துரதிருஷ்டமா இன்னைக்கு விமான விபத்துல உயிரிழந்திருக்காங்கிறது ரொம்ப துக்கமான விஷயம் தான். சார், இவருடைய இந்த அரசியல் பாதை அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு இவர் ஈஸியா எளிமையா பழகக்கூடியவர், இவருக்கான அந்த ஆளுமை மிக சிறப்பானது அப்படிங்கிற நிறைய பார்வைகள் இருக்கு. இவருடைய அந்த கடந்த காலம், இந்த அரசியல் வாழ்க்கையை பற்றின உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது காலையில 6:30 மணிக்கெல்லாம் மக்களை மீட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுவாரு. இதுதான் அவர்கிட்ட கேள்விப்பட்ட விஷயம். அவரோட வீட்டுல அது மும்பையா இருந்தாலும் சரி, பாராமதியா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி 6:30 மக்களை மீட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின் அண்ட் கிராஸ் ரூட்ஸ், இது மூணுத்துக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறவர். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரத்பவார் மாதிரியான ஒரு பழுத்த அரசியல்வாதிக்கு எதிர்த்து இவர் அவர் குடும்பத்துல ஸ்பிளிட் பண்ணி வரும்பொழுது மொத்த கேடர்ஸும் இவர் பின்னாடி தான் நின்னாங்க. ஏன்னா இவர் பின்னாடி தான் கட்சி இருந்தது, இவர் பின்னாடி தான் ரெலவன்ஸ் இருந்தது. அந்த சுகர் கோஆபரேட்டிவ் மில்ஸ், இவர் இருக்கிற இடம் ரொம்ப செழிப்பான இடம். மகாராஷ்டிராலே ரொம்ப செழிப்பான இடம் மேற்கு மகாராஷ்டிரா. மேற்கு மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் கேன், சுகர் கோஆபரேட்டிவ்ஸ் இதெல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய இடம் அது. சோ அது மொத்த அந்த சுகர் கேன் கோஆபரேட்டிவ்ஸ், சுகர் கோஆபரேட்டிவ்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தவர் அஜித் பவார். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பலரும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், சுகர் மில்ஸ் இந்த மாதிரி பெருசா ரன் பண்றவங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு தலைவரா, ஒட்டுமொத்த தலைவரா, மேற்கு மகாராஷ்டிரத்துல இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக கிராஸ் ரூட்ஸ் தலைவரா எமர்ஜ் ஆகி வந்தவர் அஜித் பவார். அவருக்கு ஒரு பெரிய ஃபியூச்சரை காத்துக்கிட்டு இருக்கு. அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் பிளஸ் பினான்ஸ் மினிஸ்டர், அவரால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த டயத்துல மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் அவருடைய மிக இணக்கமான ஒரு நண்பரை இழந்திருக்காரு தான் நான் பாக்குறேன். இப்ப ஒரு துணை முதல்வரா ஒரு 6 முறை பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். அப்ப இவருக்கு எந்த அளவுக்கு அந்த மக்களினுடைய அந்த வரவேற்பு இருந்திருக்கும்? ஏன்னா 2023 நம்ம பார்க்கும் பொழுது எதிர்பாராத முடிவுகள்லாம் இவர் எடுத்திருந்தாரு. இன்னமும் கூட ஆனாலும் அவருக்கான அந்த கிராஃப்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட எந்த இடத்துலயுமே குறையில. கண்டிப்பாங்க. அதாவது இவருக்கு சுத்தமா குறையல. அதாவது இவருக்கு மொத்த ஆதரவும் இவர் பின்னாடி தான் இருந்தது. அதான் நான் சொல்ல வரேன். நான் மக்களுடைய ஆதரவு 100% இவர் பின்னாடி தான் இருந்தது. மக்கள் இவரை விரும்பி இவர் கூட பயணம் செஞ்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2004-09 இவர் முதலமைச்சர் ஆகக்கூடிய தருணம் கிடைச்சதா. சரத்பவார் ஆசைப்பட்டிருந்தாருன்னு இவர் முதலமைச்சராக இருக்கலாம். ஏன்னா ஒரு முறையில காங்கிரஸை விட அதிகமா தேசியவாத காங்கிரஸ் கட்சி சீட் வாங்கிட்டு, ஆனா அப்ப கூட அவர் அஜித் பவார் முதல்வர் ஆகக்கூடிய தகுதி, அனைத்து தகுதிகளும் இருந்தது. ஆனா சரத்பவார் அதை அஜித் பவாருக்கு விட்டு கொடுத்துட்டாரு. சோ என்றைக்கோ இவர் முதலமைச்சர் ஆக வேண்டிய கேண்டிடேட். ஆனா தொடர்ந்து ஒரு துணை முதலமைச்சராகவே இருந்தார். ஏன்னா நான் கடந்த ஒரு 18 மாத காலமாக நான் மகாராஷ்டிரா அரசியல உற்று கவனிக்கும் பொழுது அவர் கூட பயணித்தவர்கள், அவருடைய பெனிஃபிட் ஆனவங்க. அதாவது ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட சொல்லுவாரு, அதாவது 6:30 மணிக்கு வர சொல்லிட்டாங்க வீட்டுக்கு, 7 மணிக்கு போவார். அந்த கான்ட்ராக்டோட ஒர்த் ஒரு 400 கோடி. அஜித் பவார் சொல்லுவாரா, இந்த கான்ட்ராக்ட் உனக்கு கிடையாது. ஏன் தாதா அப்படின்னா, நீங்க 6:30 மணிக்கு நான் உங்களுக்கு மீட்டிங் கூப்பிட்டேன்னா 7 மணிக்கு வரீங்க, அரை மணி நேரம் லேட்டா வரீங்க. அப்பயே நீங்க எந்த அளவுக்கு சீரியஸா இந்த கான்ட்ராக்ட் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சது இருக்கு. அடுத்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு தரேன், ஆனா இது கிடையாது உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின், ஒரு கட்டமைப்பு அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தவர். அதே சமயத்தில் அந்த கான்ட்ராக்ட் கிட்ட சொன்னது இல்லைங்க, அதுக்கு முன்னாடி நிறைய கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் நிறைய கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு டைம்லி டெலிவரி, பங்க்சுவாலிட்டி, இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன். இன்ஃபேக்ட் இந்தியாவிலேயே விரல விட்டு எண்ணக்கூடிய பொலிட்டீஷியன் இருக்கக்கூடியவங்க, அதாவது அவங்க தொகுதிக்கே போகாம ஜெயிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதினா அது அஜித் பவாரா தான் இருக்கும். ஓகே.
இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு பர்சன் நீங்களே சொன்னீங்க, அதாவது முதலமைச்சராக கூட அவருக்கு வந்து ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்து கூட அவர் துணை முதலமைச்சராகவே நீடிச்சாரு அப்படின்னு. அப்ப அவருக்குடைய அந்த எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட என்னவா இருந்திருக்கும் சார்? ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசும்பொழுது மக்களுக்கு நல்லது செய்யணும், செஞ்சா என்னை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கொள்கையோட தான் அவர் இருந்திருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அவருங்க பாராமதிங்கிற டவுனுக்கு நீங்க போனாலே உங்களுக்கு தெரிய வரும் அவருடைய. அதாவது இப்ப ஆக்ராவுக்கு போனீங்கன்னா சுத்தி வந்து குப்பையா இருக்கும்பாங்க, தப்புன்னு பார்த்தா தாஜ்மஹால் அப்படியே தனியா அப்படியே ஜொலிக்கும்பாங்க. அந்த மாதிரிதான் பாராமதி. பாராமதிக்குள்ள என்டர் பண்ணாலே அது ஒரு மாடர்ன் சிட்டி, வேர்ல்ட் கிளாஸ் சிட்டி. ஒரு சின்ன டவுனை வேர்ல்ட் கிளாஸ் சிட்டியா மாத்தினாரு. அதனுடைய பங்கு வந்து அஜித் பவாருக்கு போகும். அந்த என்டையர் பெல்ட், அந்த பூனே, நாசிக், பிம்பிரி சவாட், பாராமதி, அந்த பெல்ட் பூரா டெவலப்மெண்ட் பண்ணது, ஒரு செழிப்பா இருக்கிறது. அந்த சுகர் கோஆபரேட்டிவ் மில்ஸ் எல்லாம் ஒரு யுனைடெடா கொண்டு வந்தது. அதெல்லாம் கொண்டு வந்ததுனாலதான் அங்க செழிப்பு இருக்கு. அதே வந்து ஒரு பணக்கார ஏரியாவா மாறிடுச்சு வெஸ்டர்ன் மகாராஷ்டிராங்க. அதுக்கு ஒரு முக்கிய பங்கு அஜித் பவாருக்கு போய் சேரும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.